ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தின் முதலாவது நாளை காண செய்தார். கடந்த 2024 வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். நாம் நடந்து சென்ற வழிகளெல்லாம் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டே சென்றார் என்று சொல்ல முடியும். நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆபத்துகள், குறைவுகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய மேலான கிருபை நம்மோடு கூட இருந்தது. அந்த கிருபை நம்மோடு இருந்ததுனால ஆண்டவர் எந்த தீமைக்கும், பொல்லாப்புகளுக்கும், நாசத்திற்கும் உங்களை என்னை ஒப்பு கொடுக்காதபடி அந்த கிருபை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட உங்களை என்னையும் இதுவரை கொண்டு வந்தது. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நடத்தி வந்த விதங்களை அல்லது நடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்ப்போம்னா எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவர் புதிய வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீமை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது தீமைகள் வராது. கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை சொன்ன உடனே கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொல்கிற வார்த்தை: ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் வருகிறது? ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது? ஏன் எங்களுடைய எல்லா உடைமைகளையும், எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இங்கே திருடி கொண்டு போகிறாங்க, மீதியாளர்கள் திருடி கொண்டு போகிறாங்க, சத்துருக்கள் எங்களுடைய நன்மைகள் எல்லாம் கொண்டு போகிறாங்களே, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் வருகிறது என்று சொல்லி கிதியோன் கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தையை வேதத்தில் வாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது இருதயத்தில் தோன்றலாம், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே தீமையாக தான் இருக்குது, நன்மையான காரியம் ஒன்றுமே வரல, இனி எப்படி நன்மையான காரியம் வரப்போகிறது என்று சொல்லி கிதியோனை போல நீங்களும் கேட்கலாம். நிச்சயமாய் அதை விசுவாசிங்க. இன்றைக்கு இனி தீங்கு, தீமைகள், பொல்லாப்புகள், நாசமோசங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக ஆக்கினைகள் அல்லது வேண்டாத காரியங்கள், துன்பங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுவார். அகற்றி அவர் சத்துருக்களை துரைத்தி அல்லது விலக்கி ஆண்டவர் என்ன செய்வார்? நம் நடுவில் இருப்பார். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும்? நமக்கு இனி தீங்கு அணுகாது, அல்லது இனி தீமை வராது, துன்பம் வராது, கஷ்டம் வராது. முதலாவதாக ஆண்டவர் ஆக்கினை அகற்ற வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு பிரியமில்லாத தொடர்பு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா முதலாவது அதை நாம் விட்டு பிரியணும், அகற்ற வேண்டும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதாவது தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்கள், பாவம் செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகள், இவைகளை விட்டு முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? அதை விட்டு விலகணும்.
அல்லது கர்த்தர் அதை விட்டு விலக்குவதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாட வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஆக்கினைகளை அகற்றுகிற தேவன்தான். அவர் சத்துருக்களை துரத்துகிற தேவன்தான். நிச்சயமாய் கர்த்தர் நம் நடுவிலே உலாவுவார். வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். அவர் நமக்குள்ளால உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டுமானால் நாம் அகற்ற வேண்டியதை, விலக்க வேண்டியதை விலக்குனா மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்குள்ளால உலாவி அவர் தேவனாய் இருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அசுத்தமான இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையில இருந்தா மாத்திரம்தான், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்குள்ளால உலாவ முடியும், அல்லது நமக்குள்ளால தங்கி இருக்க முடியும், நமக்குள்ளால வாசம் பண்ண முடியும். நம்ம தீமைகளெல்லாம் நம்ம விட்டு அகற்ற அவரால் முடியும். சிம்சனோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனால் சிம்சோன் பாவம் செய்த போது ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார். இதே சிம்சனால ஆவியானவர் இருந்தபோது செய்த கிரியைகளை, பலத்தை அல்லது பராக்கிரமத்தை செய்ய முடியலை. அப்படி என்றால் அவர் தீமை அகற்றுகிற தேவன்தான். வேதம் சொல்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். நமக்கு தீங்கு வராதுதான். ஆனாலும் அவர் நம்முடைய இஸ்ரவேல் தேவனாயிரு கர்த்தர் நம்மோடு தங்கி நமக்கோடு வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக ஆண்டவர் நமக்குள் தங்கி நமக்குள் வாசம் செய்து நம்முடைய தீமைகளை, துன்பங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை அகற்ற முடியாது என்பதையும் இந்த காலை வேளை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நல்ல வாக்குத்தத்தம் தான் தந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் முன்னால் நல்லா வாசித்து பாருங்க. சில காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டியது இருக்கும், சில காரியங்களை கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும், சில காரியங்களை கை கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். ஒருவேளை நீங்கள் போன வருஷத்தில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் போன வருஷம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தினுடைய பின்னால சொன்ன காரியங்களை நீங்கள் கீழ்ப்படியவில்லையே. எனவே தான் நான் நிறைவேற்ற படம்படியல்ல. இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டியதை அகற்றாமல், அதே குடிப்பழக்கம், அதே போத வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற காரியங்கள், அதே அசுத்த கிரியைகள், பாவக்கிரியைகள், காதல், களியாட்டு என்று சொல்கிற இவைகள் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் தீங்கை உங்களை விட்டு அகற்ற மாட்டார். மாறாக தீங்கு உங்களுக்கு மேல் மேலும் வந்துவிடும். எனவே நீங்கள் அகற்றாமல் இருந்துவிட்டு கர்த்தர் நன்மை செய்யவில்லையே என்று சொல்லி, வாக்குத்தத்தம் பொய்யா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் சொல்லவே கூடாது என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எனவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க, ஆண்டவரே, இந்த ஆக்கினைகளை, இந்த காரியங்களை என்னை விட்டு அகற்ற நீங்கள் என் கூட வந்து வாசம் பண்ணுங்க, நீங்கள் என் கூட வாருங்க என்று சொல்லி நீங்கள் பணிவாக கேளுங்க. கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், நான் உங்களோடு கூட வருவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அடிக்கடி உங்கள் சோபங்களை மாற்றி விடுவீங்க. எனவே நான் வரவில்லை, ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டேன். நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அந்த தூதன் உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வான் என்று சொன்னபோது மிகுந்த துக்கப்பட்டு அழுதார்கள். அவர்கள் மோசையும் சொன்ன, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால்
எங்களை அனுப்பாதிருங்க, நான் போகலை. நீங்கள் வந்தால் தான் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருப்போம். நீங்கள் வரலைன்னா எங்களுக்கு சத்துரு எங்களை மேற்கொண்டு விடுவான். தயவு செய்து நீங்கள் வந்துடுங்க என்று சொல்லி இந்த ஆண்டவரிடத்தில் மோசே மன்றாடுகிறதை பார்க்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஏன் நம்மளை விட்டு விலகுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வணங்கா கழுத்து உள்ளவர்கள், அதாவது அடிக்கடி பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விடுகிறோம். நல்லா தான் போயிட்டுருக்குது, நல்லா தான் இருக்குது என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்லி அப்படியே பாவியில் பரவசமாக இருப்பீங்க. திங்கட்கிழமை வந்த உடனே ஐயோ, அந்த பழையபடியும் அந்த பழைய பாவத்துக்கு போகிறீங்க. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ந்து வரும்போது பயபக்திக்கு வரீங்க. அப்போ அடிக்கடி நம்முடைய சோபங்களும் குணங்களும் மாறுறதுனால ஆண்டவர் நிரந்தரமாக நம்மிடத்தில் தங்கியிருந்து நம்முடைய ஆக்கினிகளை அல்லது நம்முடைய எதிராய் வருகிற அந்த துன்பங்களை அகற்ற முடியாத சூழ்நிலைக்கு காரணமே ஒருவேளை நீங்களும் நானும் தான் ஒருவேளை இருக்கலாம். எனவே கர்த்தர் நிரந்தரமாக நம்முடைய ஆக்கினிகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டுமானால், நிரந்தரமாக நம்மிடத்தில் தங்கி இருக்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதயத்தின் நுனித்தோள்கள் என்ன செய்யணும்னா, அது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதை மாம்சத்தின் நுனித்தோலை அல்ல, இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் அகற்றினால்தான் ஆக்கினை உங்களை விட்டு நீங்கி போகும். நிரந்தரமான ஒரு விடுதலை உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பாருங்க, ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். உபாகமம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆனால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பிடரியை கடினப்படுத்தாமல், வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று நாசம் அடைவான் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் தன்னுடைய பிடரியை அல்லது அந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது, வார்த்தைகள் கேட்கும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படியாமல் மாறாக அது எதிர்த்து நிற்கிற அனுபவம் தான் பிடரியை கடினப்படுத்துகிறது. எனவே அதை நீங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் தான் பொல்லாத சிந்தனைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. ஏன்னா இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக முடியும். அல்லது மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், அது போதுமா என்று சொன்னால் போதாது. அது இருதயத்தில் உண்டாகியிருக்கிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்குள்ளால வாசம் பண்ணி நம்முடைய தீங்கை நம்ம விட்டு அகற்ற முடியும். எனவே அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் நிச்சயம் நாம் செல்ல வேண்டும். பாருங்க, ஒரு வேத பகுதி கூட வாசிக்கிறேன். உபாகமம் 30:5. உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கில் உன்னை பெருக பண்ணுவார். எப்பொழுது என்று சொன்னால், நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இருதயத்தில் மாசுக்கள் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? நம்ம ஆசீர்வாதங்களினால பெருக பண்ணுவார் என்பதை மறந்துடக்கூடாது. உன் தேவன், அடுத்த வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பிழைத்திருக்கும் பொழுது இருக்க வேண்டுமானால், பாருங்க, நாம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைர் மேலும் சுமர பண்ணுவேன். எனவே நாம் அப்படி விருத்த நல்ல உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோமானால் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் மேலேயே அந்த சுமைகள் பெய்விடும்.
நமக்கு விரோதமாக மந்திராதம் பண்ணிட்டான் பாஸ்டர், செய்வன பண்ணிட்டான், எரிச்சல் அடைகிறான், காய்மகரமாக பகைக்கிறான்னு சொன்னேன்னா, நீங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பு அல்லது அந்த சத்துருடைய போராட்டம் உங்களை நிச்சயமாய் அணுகாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வார். அவர் என்ன செய்வார்? உங்களோடு கூட இருந்து நடத்துவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இருதயம் விருத்த சேதம் பண்ணப்படும் பொழுது இனி தீங்கு உங்களை அணுகாது. பாருங்க, வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 65:19, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகை சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் இனி கேட்பதில்லை. எனவே ஆண்டவர் இப்படிப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர் மேல கர்த்தர் வாசமாக இருப்பார். அந்த வாசமாக இருந்து என்ன நடக்கும் தெரியுமா? இனி மகிழ்ச்சியாக ஆண்டவர் இருப்பாரா. அழுகையின் சத்தம், கூக்குரல் சத்தம் இனி கேட்பதில்லை, இனி தீங்கை காணாது இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரி சகோதரியே, நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். இனி நீ தீங்கை காண்பதே இல்லை என்பதை. எனவே இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தை சொல்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அகற்ற வேண்டியதை அகற்றினா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உள்ளத்தில் வாசம் பண்ணுவார். ஆண்டவர் இருதயத்தில் உள்ளத்தில் வாசம் பண்ணினா இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். நான் உங்களுக்கு நினைச்சிருக்கிறேன். உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியான இந்த புத்தாண்டுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய ஆண்டில் புதிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த வியாதி மாறாதா? இந்த கஷ்டம் மாறாதா? இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? என் மகன் வாழ்க்கையில் ஒரு நன்மை வராதா? ரட்சிப்பு வராதா? என் புருஷனுக்கு சமாதானம் வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாங்க. தீங்கு, பொல்லாப்புகள், நாசமோசங்கள், ஆபத்துகள், இழப்புகள், நஷ்டங்கள் ஒன்றில்லாதபடி நிறைவான சமாதானமும் சந்தோஷம், மகிழ்ச்சியும் இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்கார ஸ்தானத்தில் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.